ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்த ஒரு ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் என்ற புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், வழிகாட்டுகிற தெய்வம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். பொதுவாக வழி என்று சொன்னால் இந்த உலகத்தில் பலவிதமான வழிகளை என்ன செய்யலாம் சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போகணும், ஒரு தொழிற்சாலைக்கு போகணும்னா இந்த வழியாக போகணும்னு சொல்லுவாங்க. அல்லது ஒரு கல்லூரிக்கு போகணும் அப்படின்னா இந்த வழியாக போகணும்னு சொல்லுவாங்க. அல்லது ஒரு சுற்றுலா இடத்துக்கு போகணும்னா இந்த பாதை வழியாக போகணும்னு சொல்லுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை என்ன செய்யணும் பார்க்கணும் அப்படின்னா வழி தெரியல, எங்கே போகணும் தெரியாதவங்கள்ட்ட போய் கேட்போம். ஐயா இந்த ஊருக்கு போகணும், இல்லை இந்த இடத்துக்கு போகணும், வழி தெரியல சொல்லுங்கள், எப்படி போகணும்னு கேட்போம். இது இயற்கை தான். இது போன்ற பலவிதமான வழிகளை தெரிந்து கொண்டு அதில் பயணமாகி போவதற்கு நம்ம பல விதங்களை என்ன செய்யறோம் கையாளுறோம், கேட்குறோம். நல்லது. ஆனால் இந்த உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் பல வழிகள் இருந்தாலும் நம்ம அதை கேட்டு என்ன செய்யறோம் போகிறோமே. அப்போது நம்முடைய மீட்புக்கு தேவையான, நம்முடைய நித்திய வாழ்க்கைக்கு தேவையான வழி எது என்பதை பற்றி நாம் கவலையோடு கேட்டிருக்கிறோமா ஆண்டவற்றை அப்படிங்கிறத என்ன செய்யணும் இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். உலக பிரகாரமான ஒரு வழியை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு அக்கறைப்படுற நம்ம ஒவ்வொருவரும் வாழ்வுக்கு தேவையான, நித்திய வாழ்வுக்கு தேவையான வழி எது, அங்கே போவதுக்கான வழி எது என்பதை குறித்தான காரியத்தை நம்ம யோசனை பண்ணிக்கிறோமா? அதை என்ன செய்யணும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதான் வழிகாட்டுகிற தெய்வம் என்கிற தலைப்பை நம்ம பார்க்குறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்கார். அப்போ இந்த உலகில் இருக்கிற வழிகள்லாம் வேற, தேவன் நமக்கு வழி காட்டுகிற அந்த வழி வேற. அப்போ அந்த வழி இதை விட, இந்த உலகத்தில் காட்டப்படுகிற வழியை விட மேன்மையான வழி. அது என்ன வழி என்பதை நம்ம சில எடுத்துக்காட்டுகளோட பார்க்கலாம். அவர் யாருக்கு வழியை காட்டினாரு, அதுலேருந்து என்னென்ன காரியங்கள்லாம் அவங்க அதை கற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவதாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அனனியாங்கிற மனுஷனை என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த அனனியாங்கிற மனுஷன் யாருன்னா, தமஸ்கு பட்டணத்தில் உள்ள மனிதன். அந்த மனிதன் தேவனத்தில் நெருக்கமான மனிதன், தேவன் பேசுவதை கேட்கக்கூடிய நிலையில் இருந்தான். அப்போ அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது அந்த தமஸ்குல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக பவுல் என்கிற மனிதன் என்ன செய்தார், அநேக கடிதங்களை கேட்டுக்கொண்டு குதிரைகளில் புறப்பட்டு வரார். அப்போ கர்த்தர் கூட இடையில இடைப்பட்டு என்ன செய்றாரு, பிரகாசமான ஒளியோடு பேசுறார். அந்த பிரகாசத்தின் வெளிச்சத்தினால பவுலுடைய கண்கள் அப்படியே பார்வை இழந்து போய் அப்படியே கைலாக கொடுக்குற மூலம் தட ஆரம்பிக்கிறார். அப்போ அவனை கூப்பிட்டு என்ன செய்றாங்க, ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழலை அவன் என்ன செய்யறான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ இந்த சம்பவம் அத்தனையும் யாருக்கு தெரியாதுன்னா அனனியாவுக்கு தெரியாது. அப்போ கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அப்பத்தினா அவங்களை அடிக்கணும், நொறுக்கணும்னு சொல்லி எண்ணத்தோட வந்தவன் பவுல், அவன் வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் இடைப்பட்டு ஒரு பார்வை இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது. ஆண்டவர் விஷயம் அவனை அப்படியே அமர வைக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது இந்த அனனியாங்கிற மனுஷன் நினைச்சாரு, தேவன் சந்திச்சு அனனியான்னு கூப்பிடுறாரு. என்ன ஆண்டவர்னு கேட்கும்போது சொல்லுறாரு, நீ எழுந்து தமஸ்குக்கு போ, தமஸ்குல நேர் தெருக்கு போ, அதில் என்ன செய், அதில் இன்னார் வீட்டுக்கு போ, அந்த வீட்டில் சவுல் என்ற சொல்லப்படுகிற பவுல் இருக்காரு, அவர் பார்வை இழந்திருக்காரு, இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி தேவன் அனனியாவுக்கு ஒரு தெளிவான ஒரு வழியை காட்ட ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க, வழிகாட்டுகிற தெய்வங்கிற தலைப்பில் பார்த்தோம். ஒரு மனுஷங்கிட்ட வழி கேட்டு இடத்துக்கு போகிறது வேற, ஆனால் ஒரு மனுஷனுக்கு தேவன் வழி காட்டி அனுப்புறது வேற. அப்போ அனனியாவுக்கு வழியை காட்ட ஆரம்பித்தார். அந்த வழியை காட்ட ஆரம்பித்து தேவனுடைய திட்டங்களை பவுலுக்கு சொல்லவும், அவன் பார்வையிடந்து ஊழியம் செய்யவும் முடியான ஒரு மீட்புக்கான வழியை என்ன செய்தார், அந்த அனனியாவுக்கு பவுல் காண்பித்தார். அந்த அனனியாவுக்கு என்ன செய்தார், தேவன் காண்பித்தார். அப்போ பவுலை வச்சு காண்பித்தார். பவுல் காண்பித்தார், பவுல் இல்லை, பவுலை வச்சு எடுத்துக்காட்ட காமிச்சார். அப்போ அனனியா அங்கே போய் என்ன செய்றாரு, அங்கே போய் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. கண்கள்லேருந்து எல்லாம் சிதில் போல விழுது, பார்வை அடைகிறாரு, எல்லாம் குணமாகுது. எல்லாம் அவர் நினைச்சாரு, தேவ திட்டங்களை கேட்டுக்கொண்டு அவர் சரியா எல்லாம் நினைச்சாரு, ஓகேன்ட்டு போறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வழியை அனனியாவுக்கு தேவன் வாழ்க்கையில் நினைச்சார், வழியை காட்டினார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா யாருக்கு வழியை காட்டினார்னா, கொர்நேலி என்கிற மனிதனுக்கு காட்டினார். அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா, அவர் ஒரு இராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடியவராக இருந்தார். ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தார். அவர் மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டு அவர் என்ன செய்தார் இருந்தார். அப்போ அப்படிப்பட்ட அந்த கொர்நேலியு
அவர் வாழ்க்கையில தேவ சமூக அனுதினமும் ஜெபிக்கிறவராக இருந்தாரு. ஒரு முறை ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது, தானதங்களை செய்து கொண்டு கர்த்தருக்காக இருக்கும் பொழுது, ஒரு தூதனை தேவன் அனுப்பி அவருக்கு ஒரு வழியை காட்டார். அப்போ என்னன்னா, நீ என்ன செய்யணும், சீமோன் பேர் என்கிற மனிதனை அழைத்து அனுப்பு. அவர் வீடு கடலோர பக்கத்துல இன்னொரு சீமோன் இருக்காரு, அந்த சீமோன் வீட்டில் தான் இந்த பேரு தங்கியிருக்காரு. அவரை அழைத்து அனுப்ப, அவர் வீடு கடலோரத்தின் பக்கத்தில் உள்ளது என்று வழியை வெளிப்படுத்தி காட்டுறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி என்ன செய்தாரு, தன் காரியங்களை வெளிப்படுத்துறாரு. ஏன் இவரும் இவருடைய குடும்பமும் இவரை சார்ந்த அனைவரும் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும், வல்லமையான மீட்புக்கான அந்த வழியை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வழி காட்டுறார். இவரும் அதே போல ஆட்களை அனுப்பி அவரை வரவழைக்கிறாரு, அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். அப்போ இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும், தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்று சொன்னால், மனுஷங்கிட்ட வழி கேட்டு போறது வேற, தேவன் ஒரு மனிதனுக்கு வழி காட்டுறது வேற. பாருங்க, அங்க அனனியாவுக்கு காட்டினார். அனனியாவுக்கு வழியை காட்டி ஒரு தேவ திட்டத்தை பவுலுக்கு வெளிப்படுத்தி அவனுக்கு விடுதலை பெற்று நினைச்சார் தரார். அப்போ வாழ்க்கையில நம்ம தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு மற்றவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னா அந்த மேன்மையான அந்த பரலோகத்தின் வழியை என்ன செய்யணும், அடைந்து கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அப்போ வழிகாட்டவர் தேவன், அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதை யார் செய்தா, பெற்றுக்கொண்டானா, கண்டுகொண்டானா, அனனியே கண்டுகொண்டார். ரெண்டாவதாக மீட்புக்கான ஒரு வழியை யார் மூலமாக, பேதுரு மூலமாக கொர்நேலியும் அவனை சார்ந்தவர்கள் பெற்றுக்கொள்றாங்க. பெற்றுக்கொண்டு ஆவியானவர்களால் நிரப்பப்படுறாங்க. அப்ப அந்த ஒரு காரியத்தை அடைந்து கொள்ள வேண்டுமானால் அதையும் வழிகாட்டுபவர் யார், தேவன் தான். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் காத்திருந்து கேட்கணும். நான் என்ன பண்ணணும், வழியை காட்டுன்னு கேட்கணும். கொர்நேலியு ஜெபத்தில் தரித்திருந்தார், தேவன் என்ன செய்யார், தூதன் அனுப்புறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நான் எங்கே போகணும்னு எனக்கு தெரியல, எப்படி பண்ணணும்னு இது தெரியல, வழி தெரியாமல் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யலாம், நீங்கள் யோசிக்கலாம். இல்லை தொழில் பார்க்குறவங்க என்ன செய்யலாம், என்ன பண்ணணும்னு தெரில, வழியே பிறக்குமான்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கலாம். அல்லது வேலை செய்கிறவங்க என்ன செய்யலாம், என்ன வாழ்க்கையை ஓட்டணும், எப்படி நான் நடத்தணும், எப்படி நான் சமாளிக்க போகிறேன், வழி தெரியலையேன்னு யோசிக்கலாம். அல்லது நீங்கள் படிக்கக்கூடியவங்க மாணவ மாணவிகள் செய்யலாம், இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு அப்படி யோசிக்கலாம், வழி தெரியலேன்னு யோசிக்கலாம். அல்லது ஆசிரியர் பெருமக்கள் என்ன செய்யலாம், என்ன சொல்லிக் கொடுக்க, எப்படி சொல்லிக் கொடுக்க தெரியலையே அப்படின்னு யோசிக்கலாம். இந்த படிப்பு சமயங்களில் யோசிக்கலாம். இன்னும் பல ஊழியர்களோ அல்லது தேவ பிள்ளைகளோ எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ வழி தெரியலையே அப்படின்னு யோசிக்கலாம். இன்னும் பல தேவ சித்தமே தெரிய மாட்டேக்கே, நான் எப்படி ஊழியம் செய்ய போகிறேன் ஒன்றுமே புரியலையே, எப்படி வாழ்க்கை நடத்த வழியே தெரியலையே, வழியே இல்லையான்ட்டு சொல்ல முடியாமல் அனைவர் இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, வழி காட்டுகிறதையும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் காட்டினால் அந்த வழி தெளிவாக இருக்கும். அனனியாவை தெளிவாய் வழி நடத்தினார். அதனால தேவ திட்டத்தை அறிய வைத்து மாற்றத்தை உண்டு பண்ண வைத்தார். இரண்டாவதாக கொர்நேலியுவுக்கு வழியை காட்டினார். அதன் மூலமாக மீட்புக்கான வழியை அவர் குடும்பமே அடைந்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியை பெற உதவி செய்தார். அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டின தேவன் உங்களுக்கு வழிகாட்டி உங்களை மேன்மைப்படுத்துவாராங்க. தொடர்ந்து வழிகாட்டக்கூடிய இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவர் தாமே ஒவ்வொருவருக்கும் நித்திய வழியை காட்டுவாராக. அது மாத்திரமல்ல, நானே வழின்னு சொன்னார், அவரே வழி. அந்த வழி நம் வாழ்க்கையில் ஒளி. அப்படிப்பட்ட அந்த வழியாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுப்போம். வழிகாட்டுகிற தெய்வமாக இருந்து நம்மை நடத்துவார். நீங்களும் வழிகாட்டுகிற தெய்வத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே தெளிவாய் நடந்து கொள்ளவும், தேவ திட்டங்களை புரிந்து கொண்டு நடக்கவும், அவருடைய திட்டத்துக்கு உடன்பட வேண்டுமா என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஒளி உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.